நீங்கள் இப்போ இது எதனால் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேளுங்க, டிஎம்கே தான் ரிலீஸ் பண்ணிச்சுன்னுவான். ஆனால் நான் சொல்கிறேன், இது அவங்களே திட்டமிட்டு செய்யப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன். இந்த மாதிரி திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி லீக் பண்ணிட்டா அது மக்கள்கிட்ட சென்றடைஞ்சுன்னா நமக்கு ஒரு பக்கம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற ஒரு எண்ணம். இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நம்மளே தோந்துட்டு இவன் ஜெயிச்சிருவானோ அப்படிங்கிற மனநிலையினால பேசாமல் போயிட்டாரான்னு கூட சொல்ல தோணுது. மேலே இருக்க அந்த பவுன்சர் வந்து ஷூக்காலால் எட்டி உதைச்சி அவங்களை கீழே தள்ளுறானுங்க. சார், சுயமரியாதைக்கு பேர் போன தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஷூக்காலால் மிதிக்கிறான், அதையும் பொருட்படுத்தாமல் அப்படி நீ என்னத்தை போய் பார்க்க போகிற? டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அட்வொகேட் அசோக் ராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயின் காரைக்குடி சுற்றுப்பயணம் பேச்சே நடக்கலை, ஒன்லி ரோட் ஷோ முடிச்சுட்டு நேரமின்மை காரணமாக எதுவும் பேசாமல் போயிருக்காரு. ஒரு அரசியல் தலைவராக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு பேசாமல் போகிறது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்? இது பெரும் பின்னடைவு தாங்க. இப்போ அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையும் நமக்கு தகவல்கள் வருது. இப்போ அந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்க வேட்பாளருக்கு இவர் அங்கே போய் பேசியிருந்தா அவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்பாக தான் இருந்திருக்கும். இப்போ அவர் வாய்ப்பை தவற விட்டாருன்னு தான் சொல்லணும். விஜய் வாய்ப்பை தவற விட்டாரா? விஜயும் வாய்ப்பை தவற விட்டார், அவர் வேட்பாளரும் வாய்ப்பை தவறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா இப்போ பிரபு வந்து காரைக்குடியில் மிகப்பெரிய ஒரு மக்கள் பலத்தை வச்சுருக்காங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாக்கள்லையும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் நம்ம பார்க்குறோங்கிற போது ஒரு ஜெயிக்கப்புக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கு விஜய் பேசாமல் போயிருக்காருல்ல, இந்த ஒரு விஷயம் வந்து அந்த வேட்பாளருக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்தின்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன மாதிரி மனநிலை ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு விஜய்க்கு ஏதோ பெரிய ஒரு மனநிலை இருந்ததுனால தான் அவர் பேசாமல் போயிட்டாரோன்னு தோணுது. ஓகே. ஆமாம், ஏன்னா இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நம்மளே தோந்துட்டு இவன் ஜெயிச்சிருவானோ அப்படிங்கிற மனநிலையினால பேசாமல் போயிட்டாரோன்னு கூட சொல்ல தோணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் வராருன்னு சொல்லி மரம் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துக்கும் வந்து தகர சீட்டு வச்சு கட்டி வச்சுருக்கான். ஏன்னா அவனுக்கு மரத்தில் ஏறிடுவானுங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிடுவானுங்க அப்படின்ட்டு பாருங்களேன். அது ஒன்று. அந்த இதில் போயிட்டுருக்கானுங்க, ஒரு பிரச்சார வேனில் அந்த அவன ரசிகர்லாம் வந்து அந்த கம்பி பிடிச்சி தொங்குறான். மேலே இருக்க அந்த பவுன்சர் வந்து ஷூக்காலால் எட்டி உதைச்சி அவனை கீழே தள்ளுறானுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தீங்கன்னா, அவன் காரில் போகும்போது காரில் மேலே வரான், ஒருத்தன் கீழே காலை பிடிச்சி வலிச்சு விட்றான். இவ்வளவும் பண்ணி கூட அந்த மக்கள் திருந்தல. இந்த ரசிகர்கள், மக்கள்னு சொல்ல முடியாது, இந்த ரசிகர்களுக்கு அப்படி என்ன கிரேஸுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. அப்படி அவனை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? சார், சுயமரியாதைக்கு பேர் போன தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஷூக்காலால் மிதிக்கிறான், அதையும் பொருட்படுத்தாமல் அப்படி நீ என்னத்தை போய் பார்க்க போகிற அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? ரெண்டாவது, இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுதோங்கிற சந்தேகமும் இருக்குது. ஏன் அப்படி என்ன சார் இதில் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் போராடலாம் பாருங்கள். இவர் சைக்கிளில் போகிறேன்னு சொல்லி போய் அங்கே வந்து ஒரு தொண்டர் வந்து மாலை போட வராரு, அந்த தள்ளு முள்ளில் இவர் கீழே விழுவுறாரு. இப்போது உங்களுக்கு தெரியும், நீ வண்டிக்குள்ளே உட்காந்தாவே வண்டியை சுற்றி இத்தனை பேர் தொங்கிட்டு வரான், நீங்கள் எதுக்கு சைக்கிளில் போகிறீங்க? அது ஒன்று கேட்க தோணுது. பத்திரிகையாளரோ அவங்க பவுன்சர் ஒருத்தர் தள்ளி விட்டு அடித்து அது ஒரு கலவரம். இப்போது இவர் சுற்றி பிரச்சாரத்துக்கு போகிறாரா இல்லை கலவரம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு போகிறாராங்கிறதே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகே. ஆனால் என்னென்னா சார், அவர் வந்து ஒரு 3 இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்குறாரு. அந்த தூத்துக்குடியெலாம் போகும்போது 3 இடம் தான், ஆனால் ஒரு இடத்துல தான் பேச முடியுது, மற்ற 2 இடத்துல ரோட் ஷோ பண்ணுறாரு, ஒரு சில இடத்துல கையை காட்டிட்டு அப்படியே போயிடுறாருங்கும்போது எலெக்ஷனுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் இது கரெக்டாக போய் இது போதும்னு நினைக்கிறாங்க சார். ஏன்னா ஒரு இந்த லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த தொகுதின்னு தெரியல, இவருடைய கட் அவுட்டை வச்சுக்கிட்டு இப்போ ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் முகத்தை வச்சுன்னு ஓட்டு கேட்டாவே நமக்கு ஓட்டு விழுந்துரும், அப்போ விஜய் நிற்க வச்சு விஜயே கை காட்டினா ஓட்டு விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு மக்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தில் அவங்க பார்க்குறாங்கிறது இதுலேயே தெரியுது. இவர் மூஞ்ச காட்டினாவே ஓட்டு விழுந்துரும் அப்படின்னா இவர் என்ன எம்ஜிஆரா? அப்படி தானே சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிக்கலாம், நான் கூட தான் சொல்லிக்கலாம் எம்ஜிஆர்னு. அது அவங்களுடைய ஒரு ஆசை தானே சார், தப்பு கிடையாது. அவர் எம்ஜிஆர் அவர் சொல்லிக்கிட்டோம். பட் மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க ரசிகர்கள் வேணால் சொல்லலாம், அவர் எங்காலும் எம்ஜிஆர் தான்ட்டு மக்கள் சொல்லணும் இல்லையா? இப்போ ஜனநாயகன் படத்தோட. ஆமாம் சார், அதையும் நம்ம பேசணும். என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் வந்து லீக் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் கூட பார்த்தேன். அதை இன்னைக்கு காலையில் பார்த்தா படமே ரிலீஸுன்றாங்க. இப்போ இது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் சொல்லுவோம். ஏன்னா ஆமாம், நீங்கள் இப்போ இது எதனால் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேளுங்க, டிஎம்கே தான் ரிலீஸ் பண்ணிச்சுன்னுவான். ஆனால் நான் சொல்கிறேன், இது அவங்களே திட்டமிட்டு செய்யப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 1 வீக்கில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் வந்து டிஎம்கே கொஞ்சம் ஹைப்பில் தான் இருக்கிறாங்க.
அப்போ நம்ம பேர் வராமல் இருக்கே அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது? நம்மளும் பிரச்சாரம் பண்ணி பார்க்குறோம், ரோட் ஷோ பண்ணி பார்க்குறோம், நம்மளால் பிரச்சாரம் பண்ண முடியல. முதல்ல நமக்கு 1 hour டைம் கொடுத்தாலும் நம்மளால் 10 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல. வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த கண்டென்ட், இந்த படமே வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் எடுக்கப்பட்ட படம். அதுக்குண்டான கண்டென்ட் தான் அந்த படத்துலேயே இருக்குது. அப்போ அதை ஏற்கனவே அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பண்ண முடியல. அப்போ பண்ண முடியாது. இந்த ரிலீஸ் இப்பயும் அவங்களால வந்து டைரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா சென்சார் போர்டு பர்மிஷன் கொடுக்கல, இதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி லீக் பண்ணிட்டா அது மக்கள்கிட்ட சென்றடைஞ்சுன்னா நமக்கு ஒரு பக்கம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற ஒரு எண்ணம். ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இதுதான் பேசு பொருளாக இருக்குது. அப்போது இவங்க மடைமாட்டுறாங்க, பிரச்சாரத்தை மடைமாட்டுறதுக்கான வேலைக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமான இறங்கி வேலை செய்கிறாங்க. ஆனால் என்னன்னா சார், ஒரு 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. டக்குன்னு இந்த மாதிரி பைரசியில் அவங்கள ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா? எடுப்பாங்க சார். அவர் தான் சொல்கிறாரு, உச்சத்தில் இருக்கான்றாரு, 250 கோடி சம்பளம் வாங்குறான்றாரு. அது இது வந்து அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் இல்லையா? அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரு 400 கோடி அவர் இழக்க மாட்டாராண்ணா? அதில் தாராளமாக செய்வார். இன்னொன்று என்னன்னா, விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஆதவ் அர்ஜுனா பிரச்சாரம் பண்ணுறாரு, மற்ற நிர்வாகிகள்லாம் பெருசாக பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தெரியலையே. பிரச்சாரம் பண்ணால் தானே சார் தெரியும். பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக தெரியும். பிரச்சாரம் பண்ணுறதில்ல, அதான் உண்மை. இப்போ திருவள்ளூரில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேட்பாளர், நீங்கள் யாரும் வராதிங்க, நானே போய் நான் ஓட்டு கேட்டுக்கிறேன், நானே ஜெயிச்சிருவேன், நானே ஃபேஸ்புக்கில் போட்டால் போதும், நீங்களாம் திருத்தணின்னு நினைக்கிறேன், திருத்தணியே திருவள்ளூர் அவர் சொல்லி அவரே போயிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி அவங்க தொண்டர்கள் பேட்டி கொடுத்துருக்குறான். இப்போ சார் தலைவர் எப்படியோ அப்படி தானே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, என் வீட்டுக்காரர் வந்து மயிலாப்பூர் தொகுதியில் வேட்பாளராக இருக்கார், தாவேக்கார். அவர் வந்து என் குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டார். என்னகிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சுட்டா, குழந்தைக்கு 9 வயசு பெண் குழந்தை, என்னை பார்க்கவும் விட மாட்டேன்றாரு, நான் மீறி அவங்க வீட்டுக்கு போனால் அவனை கொலை பண்ணிவிடுன்னு எனக்கு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காலையில். இப்போ தலைவர் எவ்வளோலையோ அப்படி தானே தொண்டர்னு இருப்பான். ஆனால் அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையாக பார்க்கணுங்கிற மாதிரி. தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் சார் தெருவுக்கு வருது? தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல இல்லைங்களா? நீங்கள் வெளியே வரும்போது ஏன் சார் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க தானே செய்வாங்க. கண்டிப்பாக. ரெண்டாவது, நீங்கள் வந்து நடிகராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யாரும் உங்களுக்கு எந்த விமர்சனம் நாங்கள் யாருமே சொல்லலையே. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன எப்படி இருக்கீங்க, வெளியே எப்படி இருக்கீங்க, எல்லா கேள்வியும் வரதான் செய்யும். அதை ஏற்றுக்கிற மனநிலை இருந்தால் தான் நீங்கள் அரசியலுக்கு வரணும். இப்போ அதிமுக ஓட பலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு போகலான்னா இப்போ எடப்பாடி வந்து எதை தின்னால் பித்தம் தெளியுங்கிற நிலைமையில் தான் இருக்கார். ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது முடியாது. அது அவருக்கும் தெரியும். அது ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மனநிலை தான் இருக்கிறார். என்ன மனநிலைனா, நம்ம அப்படி இப்படின்னு ஒரு 30-40 தொகுதி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டா போதும். ஏன்னா ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் இந்த பிஜேபிகிட்ட மாட்டி நம்மளால் முடிக்க முடியாது. இவன் நம்மளை வந்து முதலமைச்சராக இருக்க விட மாட்டான். ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி எவனையாவது போட்டுட்டு நம்மளை மறுபடியும் ஓரம் கட்டுருவான். அதனால் நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதே பெட்டர்னு அவர் அந்த இடத்துல சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணுறதுல தான் அவர் குறியாக இருக்காரு தான் என் பார்வையில் பார்க்குறேன். இன்னொன்று, அதிமுக மேலே இன்னொரு விமர்சனமும் இருக்குது. எல்லா அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் நம்ம ஜெயிச்சா போதும், கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரணுங்கிற எண்ணம்லாம் பெருசாக இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி தான் சார், சுயநலத்தோடு தான் இருக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் சுயநலத்தோடு தான் செயல்படுறாங்க. அவங்க தொகுதியில் அவங்க ஜெயிச்சா போதும், அதுக்குண்டான வேலைகள் தான் அவங்க செய்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று, ஒரு பாடகருக்கெல்லாம் வாய்ப்பு, கட்சி பாடகருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எங்கள் இதில் இந்த விஷயம் இருக்குது, திமுகவில் வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது சார். இப்போது நான் வந்து டிஎம்கேல இருக்கேன். இப்போ என் பையன் வந்து வேறு கட்சியில் இருந்தால், இப்போ ஒன்றும் இல்லை, திருச்சி சிவா இருக்கார் இல்லையா, அவர் டிஎம்கேல இருந்தார். அவங்க பையன் டிஎம்கேல தான் இருந்தார், சூர்யா. ஏதோ ஒரு மனக்காசப்பில் அவர் வந்து பிஜேபிக்கு போயிட்டார். இப்போ எல்லாம் சொன்னாங்க, அப்பா ஒரு கட்சியில் இருக்கார், பையன் ஒரு கட்சி. அப்பா வந்து டிஎம்கே, பையன் வந்து பிஜேபியில் இருக்கார். அப்படிங்கிற சார் ஊர் வாயை மூட முடியாது, பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பான். அவன் வாரிசு அரசியல்னா, வாரிசு அரசியல் அவன் நேற்றுனா திடீர்னு பீரோலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே விட்டாங்களா? நான் கிடையாது இல்லை, அவனும் களை பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்கான். இப்போ இது நம்ம வில்லிவாக்கத்தில் எடுத்துக்குவாங்க, மோகனா அவங்க அப்பா அண்ணா நகரில் 2 தடவை எம்எல்ஏவாக இருந்தார். இது 5 வருஷம் ஆட்சியிலேயே 3 வருஷமாக வந்து கார்த்திக் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு வேட்பாளருக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து வில்லிவாக்கம் தொகுதி மாற்றி கொடுக்குறாங்க. பட் அவரும் அதை நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதை வாரிசு அரசியல்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவில் அடிப்படையிலேருந்து உழைக்கிற ஒரு தொண்டனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு மினிஸ்டரோட பையனுக்கு கொடுப்பாங்க, இல்லை வந்து ஒரு எம்எல்ஏவோட பையனுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்குல்ல. தமிழன் பர்சன் யார் சார்? அவங்க அப்பா மினிஸ்டர் இருந்தாரா? இல்லை கொடுத்தாங்கல்ல. பொன்முடி ஒரு காலத்தில் பொன்முடி அப்பா வந்து மினிஸ்டராக இருந்தாங்களா?
துரைமுருகன் அப்பா மினிஸ்டராக இருந்தாங்களா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்க பையன்கள் வரதான் சார் செய்வாங்க. அவங்க கட்சிக்கு உழைச்சிருக்காங்க. அவங்க கூடயே அப்பா அவர் போக வந்து அவங்க கூட அவங்க வழியை பின்பற்றி பையன் வரதில் தப்பு என்ன இருக்கு? நான் என்ன சொல்கிறேன், வரதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. வந்தவர் ஒர்க் பண்ணுறாரா பண்ணலையா, அதை நீங்கள் நம்ம விமர்சனமே பண்ண தேவையில்ல. ஒர்க் பண்ணலைன்னா மக்களே தூக்கி போட்டுருவாங்க. பொன்முடி பையன், நம்ம துரைமுருகன் பையன்லாம் என் மக்கள் வந்து வச்சுக்க மாட்டாங்க. இப்போது உதயநிதி வரும்போது அப்படி தான் சொன்னாங்க, வாரிசு அரசியல்னு. அவர் வந்து அவர் ஒர்க் பண்ணி அவர் தன்னை நிரூபிச்சுக்கிறாரு. இன்னைக்கு வந்து இப்போ வாரிசு அரசியல் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கரெக்ட். இருந்தாலும் அவருக்கு இந்த துணை முதல்வர் பதவி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இருக்கலாம். அது வந்து ஸ்டாலின் அவர்களோட பையன் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான் அது நடக்க இருக்கலாம். இப்போ இதே இந்த விமர்சனம் பண்ணவங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, ஸ்டாலின் வந்து உடனே வந்துடல, அவங்க அப்பா அவ்வளோ பெரிய பதவியில் இருந்தால் கூட அவர் உடனே துணை முதல்வராகவும் மந்திரியாகவும் ஆயிடல, அவர் ரொம்ப அடிபட்டு கீழே கண்டிலேருந்து வந்தாங்கன்னாரு. அப்படி இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. சரி, பையன் உடனே அவர் ஒர்க் பண்ணார், ஒர்க் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க, அதுக்கும் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. சார், டிஎம்கே எப்படி தெரியுங்களா, தமிழ்நாட்டில் டிஎம்கேவை பேசாத, டிஎம்கேவை உரசாமல் எந்த அரசியல்வாதியும் அரசியல் பண்ண முடியாது சார். ஓகே, நீங்கள் என்ன பண்ணினாலும் டிஎம்கேவை ஏதாவது ஒன்று நீங்கள் தொட்டு தான் ஆகணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா அதில் 2 நிமிஷமாவது டிஎம்கே பற்றி பேசணும். இது எழுதப்படாத ஒரு வீதி மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா பாருங்களேன், ஏடிஎம்கே பேசுவான், எல்லாம் பேசிட்டு டிஎம்கே 2 பேசுவான். இன்னைக்கு தாவேகா வர, தாவேகாவுக்கும் டிஎம்கேவுக்கும் என்ன இருக்குது? விஜய்க்கும் டிஎம்கேவுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அவர் வந்து டிஎம்கே மட்டும் எதுக்குறாரு, ஏடிஎம்கே எதுக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தாங்கல்ல ஏடிஎம்கே 10 வருஷம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க களத்திலே இல்லை, களத்தில் இருக்கவங்கள தான் நாங்கள் எதிர்க்க முடியும். நீங்கள் களத்தில் இருக்கவங்க எதிர்க்கிறதுனால எதுக்கல, டிஎம்கே எதிர்த்தா தான் நீங்கள் களத்திலே இருக்க முடியும். டிஎம்கே களத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்க்கிறது இல்லை. டிஎம்கே எதிர்த்தா தான் நீங்கள் களத்தில் இருக்க முடியும். நீங்கள் ஏடிஎம்கே எழுத்தீங்கன்னா நீங்கள் களத்தில் இருக்க முடியாது. இப்போ மக்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. இப்போ சப்போஸ் வந்து விஜய் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்கிறாரு, பட் அதனால ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுதுன்னா அவருக்கு கண்டிப்பாக ஏடிஎம்கே சைடு தானே போவார். அது போகாத ஊருக்கு வழி கட்டிங்கன்னா நான் எப்படி சார் சொல்ல முடியும்? ஓகே, அது முதல்ல ஒரு 5 சீட்டு ஜெயிக்க மாட்டாரா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. போகாத ஊருக்கு நம்ம வழி சொல்ல முடியாது. அது நடக்காத பற்றி நம்ம ஏன் பேசணும்? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, உங்கள் அனுமானத்தில் டிஎம்கே எத்தனை சீட்டு ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட அனுமானத்தை பார்த்தீங்கன்னா 188 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும் சார். அவ்வளோ தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் சார். இது வந்து எல்லாம் நிறைய பேர் தொங்கு சட்டசபை உருவாகலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். 180ன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் 188 தொகுதி வந்து சாலிடாக ஜெயிக்கும். ஓகே, மிச்சம் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கும். மிச்சம் ஏடிஎம்கேன்னு இல்லை, நான் சொல்கிறது ஒரு கணக்கு தான், ஒரு அசம்சன் தான். 188 அது 200ஆகவும் இருக்கலாம், 190ஆகவும் இருக்கலாம், 185ஆகவும் இருக்கலாம். ஆனால் 180க்கு மேலே தான் அவங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். 20லேருந்து 30 தொகுதி வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேகா தான் நான் சொன்னேனே உங்களுக்கு, தாவேகா ஜெயிச்சா பார்க்கலாம். இன்னொன்று, டிஎம்கே வந்து இவ்வளோ பெரிய கூட்டணி இதுக்கு முன்னாடி வச்சதே இல்லை. இத்தனை கட்சிகளை உள்ள வச்சிருக்காங்க. இதுவே ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, ஜெயிக்கிற அதாவது பழுத்த மரத்தில் தான் கல்லடி படும், பட்டை மரத்தில் படாது. எடப்பாடி ஒரு பட்டை மரம், வெறும் கிளை இருக்கிற இடத்துல கல் அடித்தா என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. டிஎம்கே வந்து பழுத்த மரம், கல் அடித்தா எதாவது கிடைக்கும். அதனால அதை தேடி வராங்க சார். பூவை தேடி ஏன் தேனி வருது? தேனை எடுக்க தானே. அப்போ இவங்க கூட சேர்ந்தா நமக்கு ஆட்சி இருக்கும். நம்ம ஆட்சியில் நமக்கு நம்மளுடைய வேட்பாளர்கள் நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகலாம், நமக்கு எம்பி சீட்டு கிடைக்கும். இந்த ஆதையில் தானே வராங்க. இப்போ வந்து தேமுதிக உள்ளே கொண்டு வந்ததுலையுமே கூட இருந்த திருமாவுக்கு வந்து 6 சீட்டு தான், இப்போ வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இருக்குது சார். இப்போ நம்ம வந்து பொதுவாக அப்படி மொட்டையாக பேசிட முடியாது. திருமாவளவன் இவர் கேப்டனுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கேப்டன் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அந்த கட்சி அந்த லெவலுக்கு கொண்டு போனார். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கொண்டு போயிட்டார். இப்போ அவங்கள வந்து இவர் வந்து இன்னும் அந்த ரேஞ்சுக்கு வரல. ஒரு எம்பி வச்சுருக்காங்க, 4 எம்எல்ஏ, இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. இப்போ இவங்களையும் ஒப்பிடுறது வந்து சரியாக வராது. அப்போ அவங்களுக்கு அந்த சீட்டு கொடுத்தது வந்து தவறு கிடையாது. ஆனால் வந்து இது வந்து அவங்கள நம்பி இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகா போன்ற கட்சிகளுக்கும் தானே இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இதில் பின்னடைவு ஏற்படுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை சார். பின்னடைவு ஏற்படாது கண்டிப்பாக. இது என்னென்னா தொகுதி பங்கீடு. இப்போ வந்து அந்த கூட்டணியோட மொத்த நோக்கமும் வந்து
வெற்றி வாகை சூடணும், பிஜேபியை உள்ளே விட்டுறக்கூடாது, ஏடிஎம்கே உள்ளே விட்டுறக்கூடாது, இது மட்டும்தான். இதில் 2 சீட்டு 4 சீட்டுங்க கணக்கெல்லாம் கிடையாது. அது வந்து உள்ளக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்குள்ள அனுசரிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் பிரித்ததும் அது மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியே தான் அமையும். அப்புறம் விஜய் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னாப்ல, பட் யாருமே வரல. நேற்று ஒரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். என்னன்னா, ஒரிஜினல் காங்கிரஸ் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தான் திமுக. அதுக்கு நம்ம துணை முதல்வர் பெங்களூர் துணை முதல்வர் சிவகுமார் சொல்லியிருக்காரு, காங்கிரஸுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம், காங்கிரஸ்காரன் நான் தான் சொல்லணும் எங்கே இருக்குன்னு சொல்லி, நாங்கள் வந்து டிஎம்கே கூட தான் கூட்டணியில் இருக்கான்னு சொல்லி. இப்போது நீங்கள் இது வந்து அவருடைய பயத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ நான் கூட ஒரு தினத்தந்தியில் ஒரு பேர் இது ஒரு மக்கள் முன்னாள்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், அறிவாலயத்து பக்கம் வந்து ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போனவங்கள கூட உள்ளே இழுத்துட்டு கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன திருப்பி அவரை கேட்டேன்னா, சரி வாட்டர் கேன் போடுறவங்கள அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க, அந்த வாட்டர் கேன் போடுறவங்க கூட ஏன் உங்கள் கூட்டணியில் சேரலன்னு தான் நான் கேட்டேன். அது யாருமே சேரலையே. இப்போது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, நான் வந்து உங்கள் ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன், நீங்கள் ஒருத்தரும் உங்களை சீண்டில். இப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க, ஒரிஜினல் காங்கிரஸ் எங்கே கூட தான் இருக்குதுன்றீங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? நான் தனியாக தான் இருக்கேன், நான் மக்களோட தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஒரிஜினல் காங்கிரஸ் உங்கள் கூட தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இது எதை நாங்கள் எடுத்துக்கிறது? ஓகே, இன்னைக்கு பேசாததுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இன்னைக்கு பேசாத காரணம், அவர் வேலை 10 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது சார், அவ்வளோதான் பேச முடியும். அதுக்கே டைம் இல்லைன்ட்டு. அதுக்கே டைம் இல்லை. ரெண்டாவது கண்டென்ட் இல்லை. ஒரே பாட்டையும் ஒரே நான் உங்கள் நண்பன், நான் உங்கள் விஜய், நான் உங்கள் வீட்டில் இருக்கவன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கிறது எவ்வளோ நாள் பேச முடியும்? ஓகே, விஷயம் இருக்கணும்ல. அதுதான் சார் பிரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு தனியாக வராரு. அதுதான் சார் சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து பேசினா தான் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க ரசிகர்கள்லாம் அவ்வளோ தீவிரமாக இருக்காங்க. அவர் முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்க. அந்த நினைப்பில் தான் அவர் இருக்கார். அதனால நம்ம முதலமைச்சராகனு நினைச்சிடறாரு. நம்ம சும்மா அப்படி வந்து நம்ம மூஞ்ச காட்டினா போதும், நமக்கு ஓட்டு விழுந்துரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காரு. அதுக்கு தக்க பதிலடி மக்கள் கொடுப்பாங்க. கருத்துக்களை பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.